ஐயோ ஏ வராடி வராடி வராடி. என்ன திமிரா போறா பத்தியாடி? ஏற்கனவே குதிரை மாதிரி டாக் 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 டாக்னு போவா. இப்ப ஜானவாச குதிரை மாதிரி சல் 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 நல்லா குதிச்சுக்கிட்டே போறா. வர வர வர. என்ன இனியா 24 மணி நேரத்துக்குள்ள என் பேரை அர்ஜுன் சார சொல்ல வைக்கணும்னு சொன்ன. ஒரு தடவை இல்ல 100 தடவை, ஏன் 1000 தடவை வசு வசுன்னு அர்ஜுன் சார் சொல்லிட்டாரு. சும்மா கூட கூப்பிடல, இமோஷனலா லவ்வோட கூப்பிட்டாரு. அது நீ இன்னொரு வாட்டி கேட்கணுமே. கேளு. வசு கண்ணு தர வசு. வசு 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 stay with me வசு stay with me வசு 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 கண்ணு தர வசு. வசு வசு நான் உன்னை காப்பாத்துறேன் வசு, நான் உன்னை காப்பாத்துறேன். என்ன இனியா கேட்டியா? இப்போ போட்டியில தோத்துட்டதா ஒத்துக்கிறியா? தோத்துட்டா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னல, எப்போ கிளம்ப போற? பாட்டி இனியாக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்களேன். ஏய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு அவ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? அவ முதலாளி, அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆமா ஆமா, முதலாளியோட ஃபுல் ஜாதகம் தான் எனக்கே தெரியுமே. போ போய் மேல இடத்துல போய் சொல்ல வேண்டியதானே. ஐயோ பாட்டி கொஞ்சம் பேசாம இரேன். பாத்தீங்களா பாட்டி, பார்ட்டி அப்படியே பதறுது. இனியா வீட்டை விட்டு போறப்போ என்கிட்ட சொல்லிட்டு போ, நான் நல்லா வாழ்த்தி அனுப்புறேன். ஏய் ரொம்ப தாண்டி பேராசை பிடிச்சு திரியற. ஆமா 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 ஆமா, பேசின பேச்ச காப்பாத்த நினைக்கிறவங்க தான் மான ரோஷத்தோட இருப்பாங்க, சொன்னதையும் செய்வாங்க. நமக்கு தான் அதெல்லாம் இல்லையே. நீ உன் பாட்டியோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிரா ஏதாவது பிளான் பண்ணி மொக்க வாங்கிக்கிட்டே இரு. அப்பதான் எனக்கும் போர் அடிக்காம கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஏய் இத பாருடி, ஏதோ ஒரு போட்டியில நீ ஜெயிச்சதால பெருசா பேத்திக்காத. இந்த வீட்ல ஒரு நாய்க்கு அடிபட்டு இருந்தா கூட அர்ஜுன் அப்படிதான் பண்ணிருப்பாரு. அது அவரோட கேரக்டர். ஏதோ உனக்காக உருகி போன மாதிரி பிலிம் காட்டாத. இனியா அர்ஜுன் சார் உருகி போய் வசு வசுன்னு புலம்புனதான் நீ கேட்டல. அது அனுதாபத்துல வந்த வார்த்தை. அப்படியா? நீ ஒரு ஜடம் இனியா. அனுதாபத்துல வந்த வார்த்தைய புரிஞ்சுக்க கூட உன்னால முடியலையே. அனுதாபத்துல பேசுறதுக்கும் ஒருத்தருக்காக உருகி போய் புலம்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வேணும்னா இன்னொரு தடவை இந்த ஆடியோவை கேக்குறியா? குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி வீம்புக்காக பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? நீ எல்லாம் தோத்துட்டேன்னு ஒத்துக்கவே மாட்ட. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டா. நீ வேணா போய் கோர்ட்ல போய் கேஸ போடு. அதுவும் இனியா இந்த பாட்டி மாதிரி ஒரு தத்திய பக்கத்துல வச்சுக்கிட்டு ரொம்ப பாவம் இனியா நீ. அப்புறம் அடுத்த தடவையாவது ஒழுங்கா திட்டம் போடு, புரிஞ்சுதா? நாளைக்கு ஒரு மீட்டிங்காக அர்ஜுன் சார் டீடைல் கேட்டிருக்காரு. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நைட்டு எத்தனை மணி ஆனாலும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். அப்ப நான் வரட்டுமா? பாய். ஏய் அவ ஒரு வேலைக்காரி, நீ இந்த வீட்டு மருமக. எப்படி பேசிட்டு போறா பாத்தியா? பெண் என்ன பாட்டி, நாம இப்படி மொக்க வாங்கிக்கிட்டே இருந்தா அவ வேற எப்படி பேசுவா? நாம போடுற திட்டத்தை எல்லாம் யாரோ அவகிட்ட போட்டு குடுக்கறாங்க பாட்டி. அதனாலதான் அவ கரெக்டா கவுண்டர் குடுத்துட்டு போறா. முதல்ல யாரு போட்டு குடுக்கறாங்கன்னு கண்டுபிடிச்சு காலி பண்றோம் பாட்டி. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அடுத்ததா நாம போடுற திட்டம் யாருக்கும் தெரியாம இருட்டுல உட்காந்து போட்டுடலாம். பாட்டி நல்லா யோசிச்சு பக்காவா அடுத்த திட்டம் போடணும் பாட்டி. பக்காவா ஒரு ஐடியா போட்டு தரேன். நானும் நீ வந்த நாள்ல இருந்து ஐடியாவா குடுத்துட்டு தான் இருக்கேன்.
ஆனா நீதான் என் விஷயத்த டோட்டலா மறந்துட்ட. நான் என்ன மறந்துட்டேன் பாட்டி? என் பேத்தி இலக்கியா என் நேரமும் அந்த ஆனந்த நினைப்பாவே இருக்கா. தூங்காம சாப்பிடாம இழைச்சப்படியே துரும்பா போயிட்டா. இந்த இடுப்பு இருக்கு மாதிரி இடுப்பு அது அப்படியே கரைஞ்சு சுருங்கி போயிருச்சு. அந்த மீனாட்சி கையில ஒரு கம்ப வச்சுக்கிட்டு அந்த ஆனந்த பையிலேயே சுத்தி சுத்தி வருவா. எனக்கு ஒரே கலக்கமா இருக்கு. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி உன் கொழுந்தனை என் பேத்திக்கு முடிச்சு வைடி. இல்லாட்டி சோகத்துல அவ அப்படியே இழைச்சு போய் காத்துல கரைஞ்சே போயிடுவா. பாட்டி இங்க பாரு பாட்டி, பிரியாணி எனக்கு முன்னாடியே பிரிச்சு லெக் பீஸ் எல்லாம் நீ சாப்பிட்டு வெறும் குஸ்கா மட்டும் எனக்கு வச்சிருக்க. பாட்டி உங்க பேத்தி ரொம்ப பாவம். சாப்பிடாம கொள்ளாம ரொம்ப துரும்பா இழைச்சு போயிட்டால. ஐயோ அது அது பாவம் 2 நாளா சாப்பிடவே இல்லம்மா. அதான் சின்ன பக்கெட்ல பிரியாணி வாங்கி கொடுத்தேன். உள்ள போய் தின்னு, கண்ணு படுதுல. ஓ உள்ள போய் சாப்பிடு. போ பாட்டி. எப்படி ஆனந்தோட சேர்த்து வைக்க போறேன்னு தெரியலையே. நான் என்ன கேட்டேன்? ஒரு டீச்சர் கேட்டேன், பதிலையே காணுமே. வசுந்தராவை கட்டி வைக்கிறேன்னு காசு எல்லாத்தையும் தின்னுட்டு இப்ப கமுக்கமா இருக்கியா? இரு, இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அண்ணா நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேண்ணே. டேய் சீக்கிரம் வாடா. சரிண்ணா. என்ன இந்த சோதி பைய கூப்பிடுறான்? நான் கொடுத்த படத்தை பார்த்துட்டு காதல் பித்து அப்படியே தலைக்கேறி இருக்கான் போல இருக்கு. கौन है? சொல்லுடா சோதி. பேபி, இப்ப நான் வெறும் ஜோதிமணி இல்ல, தீப்தா ஜோதிமணி. எனது தீப்பந்தோ ஜோதிமணியா? தீப்தியோட புருஷன் தீப்தா தானே? விளக்கு மத்து கட்ட பேர்லாம் நல்லாதான்டா இருக்கு. அம்மா இப்ப எதுக்கு கூப்பிட்டு அத முதல்ல சொல்லு. பேபி, தீப்தியோட போட்டோ பார்த்ததுல இருந்து அவ கூட பேசணும் பழகணும்னு துடிக்கிறேன் பேபி. ஐயோ, அதுக்கு ஹிந்தி கத்துக்கிட்டா வசதியா இருக்கும். ஐயோ, உங்ககிட்ட இந்த ஹிந்தி டீச்சர் கேட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சு, நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறியா? என்ன விட உனக்கு அப்படின்னா தான் வேலை இருக்கு பேபி. டேய் தம்பி சோதி, உனக்கு காதலிக்கிறது மட்டும் தான்டா வேலை, எனக்கு பல வேலைகள்டா. இந்த குடியை கெடுக்கிறதுலாம் ஒரு வேலையா பேபி? என்னடா அவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? இந்த காலத்துல 4 குடும்பத்தை கெடுத்தாதான் 40 குடும்பத்தை வாழ வைக்கவே முடியும். அதெல்லாம் வாழ வைக்கலாம். ஆமா, நீ முதல்ல இப்ப எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்? இந்த வீட்டுல தான் இருக்கேன். நான் அந்த வீட்டு வெளியில தான் இருக்கேன். நீ முதல்ல வெளியில வா. வெளியே வா? ஐயோ, நான் கொஞ்சம் பிஸி. இப்ப நீ வெளியில வரலன்னு வையா, நான் வீட்டுக்குள்ள வந்துருவேன். ஐயோ, வேணாம், நானே வந்துடுறேன். யாராவது பாத்துருவாங்க. வரேன். சப்பாடா, இவன் தொல்லை தாங்க முடியலையே. என்ன அழகு, என்ன அழகு! இந்த பழைய சோத்துல மிதக்கிற சின்ன வெங்காயம் மாதிரி என்ன ஒரு மிதப்பு. கண்ணுல கஞ்சா, கண்ணத்துல மாஞ்சா, நீ மட்டும் அப்படியே நெஞ்சில சாஞ்சா. டேய் சோதி பயலே, பால்ல பால்கோவா செய்யலாம், ரசத்துல ரசகுல்லா செய்ய முடியுமாடா? பேபி, மனசுக்குள்ள கவிதை எழுதிட்டு இருந்தேன், கேட்டுட்டியா? ஏண்டா சோதி இப்படி ஆளா பறக்குற? ஓ ரசகுல்லா தீப்தி எங்கேயும் போக மாட்டாடா. இப்படிதான் வசுந்தரா விஷயத்துல சொல்லி என்னை ஏமாத்திட்டே இருந்த. ஆனா இந்த விஷயத்துல நான் ஏமாற மாட்டேன். எனக்கு உடனே இந்த டீச்சர் வேணும். இங்க பாரு, உனக்கு ஒரு நாள் டைம். இல்ல நான் கொடுத்த பணத்தை எல்லாம் நீ திருப்பி கொடுத்துடணும். கோபப்படாத சோதி, உனக்காக பார்த்து ரசகுல்லா மாதிரி ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணனா ஒரு ஹிந்தி டீச்சர் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? நீ என்னடா என்கிட்ட படபடான்னு பேசிட்டு இருக்க? ஐயோ பேபி, என் ஃபீலிங்ஸ் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? தீப்தியை பார்த்ததும் ஹிந்தில கவிதை எழுதுறோன்னு என் கையெல்லாம் துடிக்குது பேபி. அவ்வளவுதானப்பா, நீ சீக்கிரமே கவிதை எழுதலாம், அதுக்கு நான் பொறுப்புப்பா. உன்னை நம்பிதான் பேபி நான் போறேன். உனக்கு 1 டே தான் டைம், பாத்துக்க. 10 days இருக்கா? நான் பாத்துக்கிறேன். 10 days இல்ல, 1 டே, ஒரு நாள். இங்கிலீஷ் தெரியல, நல்லா வளர்ந்துருக்க. கல்லு என்னைய கன்ஃபியூஸ் பண்ணுது. டேய் வாடா. டேய் எங்கடா போனீங்க? வாங்கடா. சீக்கிரம் பாரு சொல்லிட்டேன். சரி சாமி. சோதிமணி, என்கிட்டயே போட்டு பாக்குறியா? உனக்கு இருக்குடா. சாப்பிட்டது மொத்தமும் அப்படியே நெஞ்சு குழியிலேயே இருக்கு, செரிக்கவே இல்ல. போய் ஒரு சோடா குடிச்சிட்டு வருவோம். அப்பா, மீனாட்சி, ஏன் அழுவுற மீனாட்சி?
அழாத. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறத பாத்துப்பீங்களா? உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியுதா ஆனந்த்? நாளைக்கு காலையில கோவில்ல அண்ணன் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனந்த். நிச்சயதார்த்தம் தானே பண்ண போறாங்க, கல்யாணம் இல்லையே. நமக்கு இன்னும் டைம் இருக்கு மீனாட்சி, பாத்துக்கலாம். இல்ல, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண கூடாது. எங்கேயாச்சும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். டென்ஷன் ஆகாத மீனாட்சி, அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் அண்ணனோட மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என்னோட உணர்வுகளை என் அண்ணன் புரிஞ்சுக்கலையா ஆனந்த்? புரிய வைக்கணும் மீனாட்சி. என் மேல இருக்கிற கோபத்தினாலதான் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கோபத்துல நியாயமே இல்லைன்னு அவருக்கு புரிய வைக்கணும். நம்ம 2 பேருக்குமே அந்த கடமை இருக்கு மீனாட்சி. இல்ல ஆனந்த், அதுக்கெல்லாம் அவகாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி, நான் ஒன்னு சொல்றேன், அதை கேக்குறியா? நீ எதை பத்தியும் யோசிக்காத. கட்டின புடவையோட நீ கிளம்பி வந்துரு, நம்ம எங்கேயாவது போயிடலாம். என்ன ஆனந்த் சொல்றீங்க? ஓடி போறதா? நீங்க என்ன புரிஞ்சுதான் பேசுறீங்களா? பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு ஆனந்த். நான் அதை செய்யவே மாட்டேன். நம்ம காதல நான் ரொம்ப புனிதமா நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்க தான் வேணும். நான் வாழ்ந்தா உங்க மனைவியா தான் வாழ்வேன். அதுக்காக நாம எங்கேயும் ஓடக்கூடாது ஆனந்த். பிளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என்ன மீனாட்சி இப்படி சொல்ற? இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு வேற வழியே தெரியல. அதுக்காக ஓடி போக சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் என் மனசு இடம் கொடுக்காது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனந்த். உங்க அண்ணன் போற வேகத்தை பார்த்தா எனக்கே கலக்கமா இருக்கு. உன் சம்மதத்தை கூட அவர் எதிர்பார்க்கலையே. அந்த அம்மாஞ்சி பையில போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன் அண்ணன் இப்படி வற்புறுத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வெயிட் பண்றது நல்லதா படல மீனாட்சி. இல்ல ஆனந்த், எல்லாரையும் ஏமாத்தி ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்காகவே என் அண்ணன் அவரோட கல்யாணத்தை தள்ளி போட்டு வந்தாரு. என் அண்ணனை ஏமாத்த எனக்கு மனசு வரல. நம்ம ஓடி போய் கல்யாணம் முடிச்சா வாழ்நாள் முழுக்க உங்க அம்மாவை ஏமாத்திட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட என்னால வாழவே முடியாது. அதோட எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு என்னால வாழ முடியாது. நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன் ஆனந்த். ஐயோ மீனாட்சி, முதல்ல அழாத மீனாட்சி. நான் தான் சொல்றேன்ல, அண்ணி நம்மள கண்டிப்பா சேர்த்து வைப்பாங்க. நீ ஒரு நிமிஷம் இரு, நான் அன்னிக்கு கால் பண்ணி தரேன். பசு, என்ன அர்ஜுன் சார்? அந்த செல்வராஜ் இருக்காரு இல்லையா, அவர் நம்மளுடைய ஓல்டு கஸ்டமர். இப்போ திரும்பவும் நம்ம கான்டாக்டுக்கு வந்திருக்காரு. அதனால அவருக்கு அனுப்ப வேண்டிய கொட்டேஷனை ப்ராப்பரா செக் பண்ணி அனுப்புங்க. ஒரு முக்கியமான விஷயம், அது இன்னைக்குள்ள அனுப்பணும், கன்ஃபார்மா அனுப்பணும். ஓகே ப்ளீஸ் பாரு. ஓகே சார். முடிச்ச பிறகு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே, சரி. டேக் கேர், பை. ஆனந்த், சொல்லுங்க ஆனந்த். அண்ணி, ஒரு முக்கியமான விஷயம் அண்ணி. சொல்லுங்க, என்ன? மீனாட்சிக்கு நாளைக்கே நிச்சயதார்த்தமா அண்ணி? அவ அண்ணன் திடீர்னு ஏற்பாடு பண்ணிருக்காராம். இப்ப அவ என் கூட தான் இருக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா மீனாட்சி. சரி ஆனந்த், போனை மீனாட்சி கிட்ட கொடுங்க. இல்ல அண்ணி, அவ இப்ப இருக்கிற சூழ்நிலையில போன்ல நீங்க அவளை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது அண்ணி. நான் ஒரு முக்கியமான ஒர்க்ல இருக்கேன். அர்ஜுன் சார் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த எந்த வேலைனாலும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்களே எப்படியாவது பேசி புரிய வைங்களேன். என்னால முடியல அண்ணி. மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. இதை விட இப்போ உங்களுக்கு வேலை முக்கியமா அண்ணி? ப்ளீஸ் அண்ணி, தயவு செஞ்சு உடனே வாங்க அண்ணி. இது எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. 2 பேருமே டென்ஷனா இருக்காங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம்னா நிச்சயம் மீனாட்சி பயந்துதான் போயிருப்பா. இப்போ எங்க இருக்கீங்க ஆனந்த்? இங்க வடபழனியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம் அண்ணி. சரி, நான் வரேன். சார்ஜ் வேற கம்மியா இருக்கே. சரி, ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாம்.
மீனாட்சியை பார்க்க போறாளோ? ஒருவேளை போன்ல பேசினது ஆனந்தா இருக்குமோ? போய் பார்ப்போம். இது வரைக்கும் என் அண்ணன் இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்ல ஆனந்த். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதோ பாரு மீனாட்சி, எப்பவுமே இந்த மாதிரி நெகட்டிவாவே பேசாத. சாவு எப்பவுமே பிரச்சனைக்கு தீர்வாகாது. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். தைரியமா இரு. நம்ம 2 பேர் வீட்டோட ஆசீர்வாதத்தோட தான் நம்ம காதல் வெற்றிகரமா கல்யாணத்துல தான் முடியும். அதை நீ புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு அழாத மீனாட்சி. கண்ணத்தோட இப்படி அழுதுட்டே இருக்காத. அண்ணி வாங்க அண்ணி. என்ன மீனாட்சி, ரொம்ப கலங்கி போயிருக்க? அண்ணி, மீனாட்சியோட நிச்சயத்துக்கு அவங்க அண்ணன் ஏற்பாடு பண்ணிருக்காராமா. மீனாட்சி ரொம்ப பயந்து போயிருக்கா. செத்துருவேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இது பாரு மீனாட்சி, காதல்ல மனசு விடவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் காதல் ஜெயிக்கணும்னு போராடணும். நிச்சயதார்த்தம் பண்ணா அது கல்யாணத்துலதான் போய் முடியுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம யாருமே அவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணவே முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. காதல்ல நம்பிக்கை வேணும். இப்போ ஆனந்த் என்ன அண்ணன்னு கூப்பிட்டாரு, கவனிச்சியா? ஏன்னா நான் அர்ஜுன் சார கல்யாணம் பண்ணிப்பேன்னு நம்புறாரு. இனியாவோட அர்ஜுன் சாருக்கு எப்போ வேணாலும் கல்யாணம் நடக்குங்கிற சூழ்நிலையில கூட அவர் எங்க காதல் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய பார்த்தல்ல, அதே மாதிரிதான் நீயும் உன் காதலை நம்பு. எனக்கு நம்பிக்கை இல்லாம இல்ல மேடம், மனசுக்குள்ள பயமா இருக்கு. அதனாலதான். இது பாரு மீனாட்சி, நான் ஒன்னு சொல்றேன், அதுபடி நட. வீட்டுக்கு போய் உன் அண்ணன் கிட்ட பேசு. 2 நாள் கழிச்சு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சொல்லி எப்படியாச்சும் அவகாசம் வாங்கு. அதுக்குள்ள ஆனந்த் அர்ஜுன் சாரை கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டா போதும். அர்ஜுன் சார் மேடத்தை கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. அப்புறம் உங்க கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். என்ன மீனாட்சி, நான் சொல்றது புரியுதா? என் அண்ணா கேப்பாரான்னு தெரியல மேடம். அவங்க கேட்கலனாலும் பரவாயில்ல. நிச்சயதார்த்தத்தை பத்தி நீ கவலைப்படாத. பெண்கள் நாம தான் தைரியமா இருக்கணும். உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஆபீஸ் வேலையை விட்டுட்டு இங்க வந்து இவங்கள ஜோடி சேர்க்கிறியா? இரு உன்னை வச்சுக்கிறேன். ஆனந்த் வாங்க, வந்து அர்ஜுன் சார் கிட்ட பேசுங்க. ஐயோ அண்ணி, அண்ணன் கிட்ட நான் பேசுறதா? அதெல்லாம் என்னால முடியாது அண்ணி. அண்ணன் கிட்ட சத்தமா கூட நான் பேச மாட்டேன். லவ் மேட்டர் நான் எப்படி அண்ணி பேசுவேன்? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நீங்க தான் அண்ணி அண்ணன் கிட்ட பேசி எப்படியாவது சம்மதத்தை வாங்கி கொடுக்கணும். மீனாட்சி, இவரை நீ எப்படி லவ் பண்ண? அவரோட இந்த பயந்த சுபாவம் தான் மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐயோ தலையெழுத்து. ஆனந்த், உங்க லவ் மேட்டரை நீங்க தான் வந்து பேசணும். அதுதான் கரெக்ட். ஐயோ இல்ல அண்ணி, என்னால அண்ணன் கிட்ட இதெல்லாம் பேசவே முடியாது அண்ணி. நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் பேசினா அது வேற மாதிரி ஆயிடும். நீங்க காதலிக்கிறதுக்கே காரணம் நான் தாங்கிற மாதிரி ஆயிடும். நீங்க வாங்க ஆனந்த், மீனாட்சியோட நிலைமைய நினைச்சு பாருங்க. உங்க அண்ணன் கிட்ட பேசுற தைரியம் தானா வரும். ஓஹோ, கதை அப்படி போதா? மறந்துட்டேன் ஆனந்த். ஒரு முக்கியமான கொட்டேஷனை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அர்ஜுன் சார் அதை எமர்ஜென்சியா முடிச்சு கொடுக்க சொன்னாரு. நீங்க போன் பண்ண உடனே நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அர்ஜுன் சார் என்ன தேடுவாரு. எந்த நிமிஷமும் அவர் என்ன கூப்பிடலாம். யா, இப்போ உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல அனுப்பிச்சிடுறேன். யா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ பை. பசு எங்க போனா இவ? முக்கியமான கொட்டேஷன் இமிடியேட்டா அனுப்பிச்சே ஆகணும். இவ்வளவு தூரம் சொல்லியும் எங்க போனா இவ? சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். சுவிட்ச் ஆஃபா? அந்த கம்பெனி எம்டி காலையில இருந்து கொட்டேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் உங்களுக்கு போலனா கான்ட்ராக்ட் கண்டிப்பா மிஸ் ஆயிடும். செல்போன் வேற ஆஃப் பண்ணிட்டு எங்க போய் தொலைஞ்சா?
ஏன் இப்படி பண்றா? மீனாட்சி, நீ கவலைப்படாம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நான் இருக்கேன் மீனாட்சி. நான் சொன்னதை மட்டும் செய், சரியா? யாரு தடுத்தாலும் சரி, அந்த ஆண்டவனே தடுத்தாலும் உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். போதுமா? சரி வாங்க கிளம்பலாம். பேரர் சார் சார் சேஞ்ச். பேலன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் சார். வா வா. ஓஹோ, கதை அப்படி போதா? இரு, உனக்கு வைக்கிறேன், வேட்டு.